இப்ப கொஞ்ச நாளாவே டெக் சூப்பர் ஸ்டார பத்தின நெறைய வீடியோஸ் வெளிவந்துகிட்டு இருக்கு. இந்த சேனலோட அட்மின் சுதர்ஷன் டெக் பாஸ் அப்படின்ற சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சேனல்ல நடந்த ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமா அந்த சேனல்ல இருந்து வெளிய வந்தாரு. அதெல்லாம் எந்த தப்புமே கிடையாது. பட் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணாரு. அந்த சேனல்ல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு வெளிப்படையா சொன்னாரு. இதனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த சேனல் டெக் பாஸ் சேனல்ல இருந்து இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைட்ல இருந்து நெறைய ஆடியோஸ் ப்ரூஃப்லாம் வெளியிட்டாங்க. இதனால சுதர்சனுக்கு நெறைய கெட்ட பேர் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவரு மறுபடியும் இன்னொரு வீடியோ போட்டாரு. ஓரளவுக்கு மாத்தி மாத்தி வீடியோ போட்டாங்க. கடைசியில மக்கள் குழம்பிட்டாங்க. யார்ரா நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் அன்சப்ஸ்கிரைப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் இதுல டெக் பாஸ் சேனல் மட்டும் ஓரளவுக்கு தப்பிச்சுக்கிட்டு ஏற்கனவே இருந்த சப்ஸ்கிரைபர விட கொஞ்சம் இன்கிரீஸ் ஆயிருக்கு. 5 மில்லியன் மேல இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெறைய பேர் அன்சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. பட் இருந்தாலும் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆயிட்டு இருக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட். பட் டெக் சூப்பர் ஸ்டார் சேனல்ல வியூஸ் நல்லா போயிட்டு இருந்தாலும் எல்லாருமே அவருடைய வீடியோவ ஓப்பன் பண்ணி டைரக்ட்டா பாஸ் பண்ணி கமெண்ட்ட மட்டும் தான் படிச்சிட்டு இருக்காங்க. கமெண்ட் படிக்கிறதுக்காக மட்டும் தான் அந்த சேனல்ல இப்ப வியூஸ் போயிட்டு இருக்கு. இதனால அவருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் சுத்தமா கிடைக்கல. ஒரு கம்பெனி எப்ப காசு குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஒரு யூடியூபரோட வீடியோஸ மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்ட பத்தின விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. அப்போ அத பத்தின சொல்ற கருத்துக்கள கேட்கும்போது, அது அந்த ப்ராடக்ட் மக்கள் கிட்ட ரீச் ஆகும். அதனால பார்த்தீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு காசு குடுத்து இந்த மாரி நீங்க ப்ரமோட் பண்ணுங்க அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. இவருடைய வீடியோஸ மக்கள் நெறைய பேர் பார்க்கல. ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் படிச்சிட்டு இருக்கனால நெறைய பேர் ஸ்பான்சர் எந்த கம்பெனியும் குடுக்கறதில்ல. பட் இப்ப உங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் வரலாம். நம்ம YouTube பிரீமியம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் ஆகுது. ஃபுல்லா ஸ்பான்சர்ன்னு வருது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட்ல சொல்றாங்க. இதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஸ்பான்சர் வீடியோஸ்லாம் எல்லாருமே ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பாங்க. அத போய் எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ, அதனால அதிக பேர் ஸ்கிப் பண்ற அந்த பார்ட்ட மட்டும் YouTube பிரீமியம் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா யாருமே இந்த வீடியோ பார்க்கறதில்ல. மொத்த வீடியோவும் பார்க்கறதில்ல. அதனால உங்களுக்கு மொத்த வீடியோவும் டக்குன்னு ஸ்பான்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் ஆயிடுது. அப்படிதான் அந்த ஆப் ஒர்க் ஆகுது. மத்தபடி எந்த பிராண்டும் இவருக்கு காசு குடுக்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ப்ராடக்ட்ட பத்தி பார்க்காமயே ஜஸ்ட் கமெண்ட் படிக்கிறதுக்காக யாராச்சும் காசு குடுப்பாங்களா? ஸோ, அதனால இப்ப வர வீடியோக்கு அவரு ஸ்பான்சர் கிட்ட இருந்து காசு வாங்கல அப்படின்றது தான் உண்மை. காசு யாரும் குடுக்கவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம இவருக்கு இப்ப காசு குடுத்தோம் அப்டின்னா சரி அப்ப இவ்ளோ நாள் இந்த மாரி தான் பண்ணியிருக்கான் போல இருக்கு அந்த பிராண்டு அப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு அந்த பிராண்டுக்கு ஏதாச்சும் நெகட்டிவிட்டி கிரியேட் ஆனாலும் ஆகலாம். இந்த பிராண்ட்லாம் இவன்ட்ட காசு குடுத்தா எல்லாம் பொய்யா சொன்னான் அப்டின்ற மாரி மக்கள் நெனச்சுட்டாங்க அப்டின்னா அந்த பிராண்டுக்கு மிகப்பெரிய ஒரு கெட்ட பேர் ஆயிடும். அதனால இவருக்கு கொஞ்ச நாளைக்கு எந்த ஸ்பான்சரும் வரமாட்டாங்க அப்டின்றது தான் உண்மை. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சுதர்ஷன் பண்ண ஐ குவிட் டெக் பாஸ் அப்படின்ற ஒரு வீடியோ மட்டும் தான். அவரு வெளிய வந்தாரு அப்படின்னா சைலன்ட்டா வந்திருக்கலாம். அதுக்கு பதிலா அவர பத்தின அந்த டெக் பாஸ் டீம பத்தின தப்பு தப்பா சொல்லி இருக்கிறத தான் சொல்றாரு. அது ஒண்ணும் விஷயம் இல்ல. பட் இவரு 100% ஒழுங்கா இருந்திருந்தா பிரச்சனை இல்ல. இவருக்கு மேலயும் நெறைய தப்பு இருக்கு. அவங்க மேலயும் நெறைய தப்பு இருக்கு. ஸோ அப்படின்றப்ப அவங்களும் நெறைய ப்ரூஃப்ஸ்லாம் வெளியிட தான் செய்வாங்க. பட் இவரு எந்த தைரியத்தில சொல்லியிருக்காரு அப்டின்னா அந்த மேக் சிஸ்டம்லாம் இருக்குல்ல. ஸோ அவங்க டெக் பாஸ்ல இருந்த சிஸ்டம்ஸ்ல உள்ள ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நம்ம தான் ஃபார்மேட் பண்ணிட்டோமே. நம்மகிட்ட தான் எல்லா எவிடன்ஸையும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிட்டோம். இனிமே நம்மள பத்தின எந்த விஷயமும் அவங்களால வெளிக்கொண்டு வர முடியாது. அப்டின்ற தைரியத்தில இவரு அழகா ஒரு புது வீடியோ கிரியேட் பண்ணி என் மேல எந்த தப்பும் இல்ல அப்டின்ற மாரி சொல்லி நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. பட் இவரால அந்த டெக் பாஸ் டீம் கிட்ட இருந்த வாட்ஸ்அப் சேட்லாம் டெலீட் பண்ண முடியாது. அங்க தான் இவரு மாட்டிக்கிட்டாரு. பட் இவரு வெளிய வரும்போது, கூட ஒர்க் பண்ண எல்லாரையும் சேர்த்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஏன்னா, இவரால எல்லா விஷயங்களையும் தனியா பண்ண முடியாது. எடிட்டிங் இந்த மாரி நெறைய விஷயங்கள்லாம் இருக்கு. இதுக்கு தனியாவும் பண்ணலாம். பட் இருந்தாலும் இவரு செட்டா கூட்டிட்டு வந்தா நமக்கு ஒர்க் ஈஸியா இருக்கும். நம்ம இன்னும் ரொம்ப ஃபாஸ்ட்டா மேல வந்துரலாம் அப்டின்ற மாரி நெனச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏற்கனவே வரக்கூடிய வருமானம் 3 ஷேரா பிரிஞ்சுச்சு. இப்ப ஒரே ஷேரா வந்துச்சு அப்டின்னா நெறைய வருமானம் இவருக்கு கிடைக்கும். இவரு அந்த டெக் பாஸ் டீம்ல ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருந்த டீமையும் சேர்த்து தானே கூட்டிட்டு வந்தாரு. நம்ம சேலரி உங்களுக்கு அதிகமா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கலாம்.
இவர் பேச்ச நம்பி அவங்க எல்லாருமே வந்து இப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து பயங்கரமான கெட்ட பேர் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து வேற எங்கேயாவது போனா கூட வந்து அந்த யூடியூப் சேனலோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஜாப் போறாங்க அப்டின்னா வந்து அவங்க மேல எந்த நம்பிக்கையும் வச்சு அவங்களால வேற எந்த கம்பெனிலயும் ஜாயின் பண்ண முடியாது. ஏன்னா நாளைக்கு இவங்களும் வந்து நம்ம கம்பெனிலேருந்து வெளிய போய் நம்மள பத்தி வந்து தப்பா பேசுவாங்களோ அப்டின்ற ஒரு சந்தேகம் எல்லா கம்பெனிக்கும் வந்து வரும். இப்ப அந்த டெக் சூப்பர் ஸ்டாரோட ஸ்டாஃப்ஸுக்கு வேற வழியே வந்து கிடையாது. அதே கம்பெனில ஒர்க் பண்ணாலும் சேலரி வந்து பெருசா வந்து குடுக்க முடியாது. பட் இருந்தாலும் அவர் நெறையா சம்பாரிச்சு வச்சிருக்காரு. கொஞ்ச நாளைக்கு ஒர்க் பண்ண முடியும். பட் வந்து அது ரொம்ப நாள் வந்து தாங்காது. ஏன்னா வந்து கையில இருக்கிற காசுலாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து செலவாகிட்டே வந்து வரும். மிஞ்சி போனா 1 வருஷம் வந்து அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியும். அத தாண்டி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களால வந்து ஒர்க் பண்ண முடியாது. மக்கள் மறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டிப்பா வந்து நெனைக்க முடியாது. ஏன்னா வந்து ஒரு நம்பிக்கை போயிடுச்சு அப்டின்னா வந்து திரும்ப வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அவர் வந்து எந்த எந்த அடுத்த 1 வருஷத்துக்கு எந்த விதமான ஸ்பான்சர்ஷிப்பும் இல்லாம எல்லா பிராண்டையும் வந்து நம்ம உண்மையான விஷயத்தையே சொல்லிட்டு இருந்தா மட்டும் தான் வந்து அவருக்கு மேல வந்து மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். மக்களுக்கு நம்பிக்கை வந்தாலும், இவன் நம்ம பிராண்ட பத்தி தப்பு தப்பா தான் பேசுவான். இவனுக்கு எதுக்கு நம்ம காசு குடுக்கணும்? அப்டின்னு சொல்லிட்டு பிராண்டுக்காரனும் ஸ்பான்சர்ஷிப் குடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பான். ஆக மொத்தத்தில அவருடைய யூடியூப் கேரியர் க்ளோஸ் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இப்ப இந்த நிலைமையில அந்த டெக் பாஸ் டீம்லேருந்து வெளிவந்த அந்த ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து சேர்ந்து தனியா வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்க போறதாவும், அந்த சேனல்ல வந்து சின்ன சின்ன டெக் வீடியோஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போட போறதாவும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அ பட் இந்த சேனல் எந்த அளவுக்கு மக்களுக்கு நம்பிக்கை குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஏன்னா, இவங்க அப்படி தனியா ஆரம்பிச்சாலும், அதுக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா, இவங்களும் நம்மள மாரி வந்து நம்பி தான் வந்து ஸோ சுதர்ஷன் கூட வந்து போயிருப்பாங்க. ஸோ, அதனால இவங்கள நம்ம வந்து தப்பா நெனைக்க தேவையில்ல. அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, உலகத்தில யாரையுமே வந்து நம்ப முடியாது. ஸோ, இவங்க வந்து ஒரு சாதாரண ஸ்டாஃப். அ இன்னும் சொல்லப்போனா காசுக்காக வேலை பார்க்குறவங்க. நம்மள மாரி இன்னொரு கம்பெனில போய் ஒர்க் பண்றோம்ல, அந்த கம்பெனி எப்படி இருந்தா என்ன? நம்ம வந்து நமக்கு தேவை மாசம் மாசம் சம்பளம். அதுக்காக ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ். இவங்க வந்து தனியா ஒரு சேனல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம். அ அவங்க பத்தின ஏதாச்சும் ப்ரூஃப் ஏதாச்சும் இதுவரைக்கும் அந்த ஸ்டாஃப்ஸ பத்தின எந்த தப்பான விஷயங்களும் வரல. மேபி அந்த கட்டப்பை விஷயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் வரலாம். அவங்க எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம். அப்ப வந்து சரி நம்ம முதலாளி சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட எடுத்து வந்திருக்கலாம். ஸோ அத பத்தின ரொம்ப டீட்டெயிலா வந்து எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அ இவங்க வந்து இந்த ஸ்டாஃப்ஸ் தனியா சேனல் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா வந்து சப்போர்ட் பண்ணலாம் தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.